இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எதுக்குடா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற? என்ன சாமுண்டீஸ்வரி, நேத்து பேசுன எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? உன் டிரைவர் மாப்பிள்ள தான் இன்னைக்கு 10 மணிக்குள்ள இது போலி பத்திரம்னு நிரூபிக்கிறதா சொன்னான். இப்ப 10 மணி ஆக போகுது, எங்க அவன் ஆளை காணோம்? உங்களால நிரூபிக்க முடியல, அப்ப வீட்டை காலி பண்ணுங்க. தப்பான டாக்குமெண்ட் எடுத்து வந்து வீட்டை அபகரிக்க பார்த்தா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? வீட்டை காலி பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? என்ன நேத்து ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க? மரியாதையா வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல போலீஸ் வச்சு காலி பண்ண வேண்டியிருக்கும். டேய், என்னடா சொன்ன? இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துடா. நீ ஏமாத்தி கையெழுத்து வாங்கின பத்திரத்தோட வருவ, நான் அப்படியே இந்த வீட்டை உனக்கு தூக்கி கொடுத்துடணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சார், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இந்த வீட்டோட பத்திரம் என் மாமன் பேர்ல இருக்கு. இவங்களை எல்லாம் அடிச்சு வெளியில துரத்துங்க. என் மாமன் வீட்டுக்குள்ள போகணும். மேடம், தகராறெல்லாம் வேண்டாம், நீங்க வீட்டை காலி பண்ணி கொடுங்க, அதுதான் நல்லது. சார், என்ன சார், கண்ட கண்ட காலி பையங்க வந்து வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, அதை பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்க லாயர் வந்துருவாரு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். சரிங்க மேடம். சார், என்ன இது? அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களால வெயிட் பண்ண முடியாது, வீட்டை காலி பண்ண சொல்லுங்க சார். சார், கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணுவோம், அவசரப்படாதீங்க. அட போங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் லாயர் சார். கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம். அதை அவங்க கிட்ட காட்டுங்க. சார், இவங்களை எதிர்த்து நாங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வர வரைக்கும் இந்த வீட்டை பூட்டி சீல் வைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரோட காப்பி தான் சார் இது. இந்தாங்க இன்ஸ்பெக்டர்.